பெற்றோர்கள் குழந்தைங்கள ஒழுங்கா பார்த்துக்கல, குழந்தைங்கள மோசமா நடத்துறாங்கிற பட்சத்தில் இந்த குழந்தைங்களெல்லாம் பாதுகாக்கிற மாதிரியான ஒரு ஆஃபீஸர்ஸ்லாம் இருப்பாங்க. இந்த சைல்டு ப்ரொடெக்ஷன் சர்வீஸ்லாம் பண்ற ஆளுங்க. அவங்க அந்த குழந்தைங்கள பெற்றோர்கள்கிட்ட இருந்து மீட்டு அந்த குழந்தைக்கு சரியான ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து குழந்தைகள் காப்பகத்துல ஒப்படைச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி பெற்றோர்கள் கூட இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற இந்த மாதிரியான குழந்தைங்கள மீட்டு காப்பகத்துல சேர்க்கிற மாதிரியான வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிற நம்ம கதாநாயகி பயங்கர இலகன மனசு கொண்ட ஒரு ஆளா இருப்பா. அப்படி இருக்கிறவ ஒரு கேஸ ஒன்று டீல் பண்ண வேலியில போற ஓனான வேட்டிகளை விட்ட கதையா அந்த ஒரு கேஸுங்கிறது நம்ம ஹீரோயினோட வாழ்க்கையே புரட்டி போட்டு இருந்திருக்கும். வெல், அப்படிப்பட்ட ஒரு கதையை சொல்ற படம் தான் 2009 ரிலீஸ் ஆன கேஸ் 39 அப்படிங்கிற இந்த ஒரு படம். எனிவேஸ், மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கதையோட ஆரம்பத்தில் வீட்டில் ஒரு பொண்ணு ஒருத்தி வந்து தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அப்பா அவளோட பேரண்ட்ஸ் கதவு வழியே எட்டி பார்ப்பாங்களா, நீங்கள் என்ன பார்க்குறீங்கிறத என்னால் பார்க்க முடியுதுன்னு சொல்லுவா. அவள் இன்னும் தூங்கல. இப்போ அப்படியே கட் பண்ணி நம்ம கதாநாயகியை காட்டுறாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹீரோயின் ஒரு சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸராக இருக்கிறா. இப்போ கூட ஏதோ ஒரு குட்டி பையனோட பேரண்ட்ஸை கூப்பிட்டு வச்சுட்டு அவங்களுக்கு கவுன்சிலிங்கிறத கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்னன்னா, அந்த குட்டி பையன் ஸ்கூல்லாம் பயங்கர அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணுறானாமா. ஆகாத வார்த்தைகளை பயன்படுத்துவது, இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சண்டை போடுறது அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு பிஹேவியருங்கிறது இருக்கு. ஸோ டெஃபினட்டா உங்க பையனுக்கு இந்த பிஹேவியர் வந்திருக்குதுன்னா அது வீட்டில் இருக்கிற உங்ககிட்ட இருந்து தான் அவன் கத்துக்கிட்டு இருந்திருக்கணும். போதாத குறைக்கு அந்த பையனோட அப்பா மேல சில பாஸ்ட் கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் வேற இருக்கு. அதனால கொஞ்சம் நீங்க ஒழுக்கமா இருக்கிறது நல்லது. இல்லைன்னா பையன் உங்ககிட்ட இருந்து நான் பிரிச்சிருவேன், அதுக்கப்புறம் வருத்தப்பட்டு ஒன்றும் நடக்க போறது இல்லைங்கிற மாதிரி அவங்க கிட்ட டீல் பண்ணதுக்கு அப்புறம் ஹீரோயின் போய் அவ டெஸ்க்ல உட்காந்து மற்ற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பா. பயங்கர பிஸியான ஒரு ஒர்க்கா இருக்கும் போல இருந்தாலுமே அவ டீல் பண்ற ஒவ்வொரு கேஸ்லயும் செய்யற ஒவ்வொரு வேலையிலையும் ஏதோ ஒரு குழந்தைங்கிறது காப்பாற்றப்படுது. அந்த ஒரு மன திருப்தியில அந்த வேலையை அவ பிடிச்சுதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. இப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோயினோட பாஸ் ஒருத்தர் இருப்பார், சீனியர் ஆஃபீஸர். என்ன புள்ள, இங்க நீ ஜாயின் பண்ணதுல இருந்து இது வரைக்கும் எத்தனை கேஸை டீல் பண்ணியிருப்பேன்னு கேட்டதுக்கு ஒரு 38 கேஸ்ன்னு சொல்லும் போது, அப்படின்னா இதை 39 வச்சுக்கோ அப்படின்னு ஒரு ஃபைலை தூக்கி போட்டுருந்துருப்பாரு. யோ, என்னையா இதுலயே பாதி வேலை முடியாம இருக்குது, நீ புதுசா வேற கொண்டு கொடுக்குறியேன்னு முதல்ல அவ ஃபைலை தூக்கி ஓரமா வச்சிருவா. இருந்தாலும் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹீரோயின் கொஞ்சம் இலகன மனசு கொண்டவ. ஒரு கேஸை இக்னோர் பண்ணுறதுங்கிறது ஒரு குழந்தையோட வலியை நிராகரிக்கிற மாதிரி. ஆகையால் அதை எடுத்து என்னான்னு பார்க்குறா. ஸ்டார்டிங் சீனில் ஒரு பொன் குழந்தை பெட்டில் படுத்துருக்கிற மாதிரி காமிச்சாங்கல்ல, அந்த பொண்ணோட கேஸ் தான் இது. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஈவினிங் ஹீரோயின் வீட்டுக்கு போயிட்டு நைட் டைமில் ஒரு பப்புக்கு போயிருந்துருப்பாளா. அங்கே தான் நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டை காட்டுறாங்க. ஹீரோயின் இந்த வேலையில் மூழ்கி இந்த வேலையிலேயே பயங்கர பிஸியாக இருக்கிற காரணத்தால் இப்போதைக்கு இவங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப்பை மேரேஜுக்கு எடுத்துகிட்டு போக முடியல. அதனால இன்னும் உனக்கு ஒரே ஒரு மாதம் தான் நான் டைம் கொடுப்பேன், அதுக்குள்ளே நீ சீக்கிரமாக மேரேஜ் பண்றத பத்தி முடிவை சொல்லி ஆகணும் பாருன்னு அந்த பாய் ஃப்ரெண்ட் மிரட்டுற மாதிரிலாம் தெரியும். சரி, ஒரு மாசத்துல முடிவெடுக்க முடியலனா 2 மாசத்துலயாவது எடுத்துரு, இல்ல 2 மாசத்துலயும் முடியலனா ஒரு 3 மாசத்துல எடுத்துரு, ஆனா தயவு செஞ்சு முடிவெடுத்துருமா அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருப்பான். கட் பண்ணா வீட்டுக்கு வந்த ஹீரோயின் அந்த சின்ன பொண்ணோட கேஸ் ஃபைலை ரீட் பண்ணிக்கிட்டு இருப்பாளா. அந்த பொண்ணு யார்கிட்டையும் பேசுறதில்ல, ஸ்கூல்ல யார்கிட்டையும் பழகிறது இல்லைங்கிற மாதிரிலாம் போட்டிருந்திருக்கும். ஆஹா, இந்த பச்சை பிள்ளைய அந்த பெத்தவனுங்க என்னதான் பண்றானுங்களோன்னு நேரா அந்த பொண்ணோட வீட்டுக்கு கிளம்பி போயிருந்திருப்பாங்களா. அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் மீட் பண்றதுக்காக வந்திருக்காங்க. சைல்டு சர்வீஸ்ல இருந்து குழந்தைய பார்க்க வராங்க அப்படின்னா வேற வழி இல்லை, பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணி தான் ஆகணும். ஹீரோயின் வீட்டுக்குள்ள வந்ததுலேருந்தே அந்த குட்டி பொண்ணோட அம்மா அப்படியே பயங்கரமா முறைச்சிக்கிட்டு இருப்பாங்களா. அந்த சின்ன பொண்ணுமே மேலே ஃப்ளோர்ல இருந்து கீழே இறங்கி வரா. 2 பேரையும் உட்கார வச்சுட்டு, ஓகே ஃபைன், உங்களோட ஹஸ்பண்ட் எங்க, அவரும் இருந்தாருன்னா பேசுறதுக்கு நல்லா இருக்குமேனு கேட்டதுக்கு, இல்ல அவர் இன்னும் வீட்டுக்கு வரல, வீட்டுக்கு வரக்கு லேட் ஆகுங்கிற மாதிரி சொல்லுவாளா. அப்பன்னு பார்த்து அங்க வீட்டுக்குள்ள இருந்து ஏதோ திங்ஸ் எல்லாம் உருட்டுற மாதிரி சத்தம் கேட்கும். நீங்க எதிர்பார்த்ததோட அவர் வீட்டுக்கு நேரமா வந்துட்டாருன்னு நினைக்கிறேன், போய் கூட்டிட்டு வாங்கன்னு ஹீரோயின் சொல்லுவாளா. வேற வழி இல்லாம இவங்களுமே போயிட்டு அவங்க ஹஸ்பண்டை கூப்பிட்டா, அவளுங்க கிட்ட என்னால பேச முடியாது, நான் வரலன்னு சொல்லிடுறேன்னு உள்ள இருந்து கத்துவான். இருந்தாலும் வேற வழி இல்லையில. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஆளும் வெளியில வரான். வந்து சோஃபால உட்காந்தவன் அந்த சின்ன பொண்ணோட அம்மாவோடவுமே பயங்கர கொடூரமா நம்ம ஹீரோயினை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருப்பான். பிளஸ் ஹீரோயின் கேட்குற கேள்விகளுக்கு அவன் டைரக்டா பதில் சொல்லல, தன்னோட ஒய்ஃபோட காது மூலமா சொல்லி அவங்க தான் நம்ம ஹீரோயின் கிட்ட கம்யூனிகேட் பண்றாங்க. ஏன் சார் உங்களுக்கு டைரக்டா என்கிட்ட பேசுறதுக்கு எந்த ஒரு விருப்பமும் இல்லையான்னு கேட்டா, ஆமாங்கிற மாதிரி அவன் பாலெல்லாம் கடிச்சிட்டு ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோயின் நேரா அவளோட பாஸ் கிட்ட வந்துட்டு, கண்டிப்பா அந்த பொண்ணோட ஃபேமிலி ஒரு மாதிரி வித்தியாசமா பிஹேவ் பண்றாங்க, சீரியஸா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அவங்கள கூப்பிட்டு நீங்க விசாரிக்கணும்னு சொல்லும்போது, இங்க பாரு புள்ள, அந்த குட்டி குழந்தைக்கு எங்கேயாவது உடம்புல அடிபட்டு இருந்திருக்கா, இல்ல வேற ஏதாவது அந்த பொண்ணுக்கு இது வாக்குமூலம் இது கொடுத்துச்சா, அந்த மாதிரி எவிடன்ஸ் இருந்தா மட்டும்தான் நம்மளால சீரியஸான ஆக்ஷன்ஸ் நடத்த முடியும். இருந்தாலும் இவ்வளவு சொல்ற காரணத்தால வேணும்னா அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் அந்த சின்ன
பொண்ணோட பேரண்ட்ஸையும் வர வச்சிருந்திருப்பாங்க, அந்த சின்ன பொண்ணையும் வர வச்சிருந்திருப்பாங்க. நான் நேத்து நம்ம ஹீரோயின் கிட்ட பயங்கர டெரரா பிஹேவ் பண்ணுவீங்க. இந்த இடத்துல என்னன்னா, இங்க பாருங்க சார், ஃபேமிலினா அப்பப்போ ஏதாவது ஒரு சின்ன சண்டை சச்சரவு அதெல்லாம் இருக்கதான் செய்யும். அது ஏதாவது பொண்ணு வந்து நாங்க சண்டை போடுறத பார்த்துட்டு ஸ்கூல்லயும் போயிட்டு அதையே நினைச்சுக்கிட்டு சோகமா இருந்திருப்பா. அதனால இதையெல்லாம் இஷ்யூ ஆக்காதீங்க சார். எங்க பொண்ணை எங்களுக்கு எப்படி பிடிக்காம போகுங்கிற மாதிரி வாழப்பாள மாதிரி பேசிட்டு இருப்பாங்களா. அங்க கூடயே நின்னுகிட்டு இருந்த ஹீரோயினுக்குலாம் காண்டாகும். என்ன சார், நான் உங்களை மீட் பண்ண வரும்போது என்கிட்ட பேச மாட்டேன்னு உங்க ஒய்ஃபோட காதுல சொல்லி சொல்லி என்கிட்ட தகவல் பரிமாற்றம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. இந்த இடத்துல என்ன இவ்வளவு சோக்கா பேசுறீங்க? அப்புறம் உங்க பொண்ணு அடிக்கடி ஸ்கூல்ல போய் தூங்கிக்கிட்டு இருக்கிறா அப்படிங்கிற மாதிரிலாம் ரிப்போர்ட் வந்துச்சு. ஏன் நீங்க வீட்டுல உங்க பொண்ணை தூங்க விடுறது இல்லையான்னு கேட்டா, என்ன மேடம் இதெல்லாம் ஒரு கேள்வியா, டயர்டா இருந்திருப்பா அதனால தூங்கி இருந்திருப்பா அப்படின்னு அசால்ட்டா கேள்வியெல்லாம் தட்டி கழிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் அந்த பாஸ் கிட்ட, இருங்க தல, கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அவ சொல்ல மாட்டேங்கிறா, நான் போய் கேட்டுட்டு வந்துடுறேன், ஒரு 5 நிமிஷம் இருங்கன்னு நேரா அந்த குட்டி பொண்ணு கிட்ட வந்த ஹீரோயினுமே கொஞ்சம் ஐஸ் பிரேக் பண்றதுக்காக ட்ரை பண்ணுவா. ஏன்னா அந்த பொண்ணு வந்து லைக் எதுவுமே பேச மாட்டாளா, மூஞ்சி கொடுத்து கூட பேசாம இருப்பா. அப்போ உங்க சைட்ல ஒரு வாட்டர் பியூரிஃபையர் இருக்கும், வேணுனே அதுல இருந்து வர தண்ணி தான் மேல சிந்துற மாதிரி ஹீரோயின் பண்ணும்போது அதை பார்த்து அந்த பொண்ணு சிரிப்பாளா. அவ்வளோதான், பொண்ணு நம்ம செயலை பார்த்து சிரிச்சிருச்சு. இப்போ நம்மகிட்ட உண்மையெல்லாம் சொல்லிடும்னா அவகிட்ட கேட்குறா, உன்னோட பேரண்ட்ஸ் உன்னை என்ன பண்ணுறாங்க, அவங்க எப்படி உன்னை நடத்துகிறாங்க அப்படின்லாம் விசாரிக்கும் போது தன்னோட பேரண்ட்ஸை பற்றி பேசினோன்னே அந்த பொண்ணெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி பயந்துட்டு, அவங்க ஏதோ பேசிக்கிறாங்க, என்ன நரகத்துக்கு அனுப்ப போகிறாங்களாமா, அவங்களுக்கு என்றைக்குமே என்னை பிடிச்சதில்லை, எப்போவுமே என்னை வெறுக்க செய்கிறாங்கிற மாதிரிலாம் சொல்லுவாளா. அவள் தான் ஹீரோயின் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பாஸ் கிட்ட அப்படியே ஒரு வாய்ஸ் ரெக்கார்டர்லாம் ஆன் பண்ணி, எங்க புள்ள என்கிட்ட சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் எங்க அப்படியே ஒப்பி பார்க்கலாம் கேட்கும்போது அவளும் பேசலான்னு இருக்க. ஆனா அப்போ அந்த ரூம் வழியா அந்த குட்டி பொண்ணோட அப்பா கிராஸ் ஆக, அவள் தான் அந்த பொண்ணு எதுவுமே பேச மாட்டா. அவ்வளவுதான், அந்த பொண்ணு எதுவும் சொல்லாத காரணத்தால எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்கல. பிளஸ் இப்போ கூப்பிட்டு பேசினதுலயுமே அந்த பேரண்ட்ஸ் நல்ல விதமா தான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆகையால் அந்த பொண்ணை அந்த பேரண்ட்ஸ் கூடயே அனுப்பி விடும் போது லிப்ட்ல ஒரு மாதிரி ஏக்கமா பாப்பாளா. அவளோட அந்த ஏக்கமான பார்வைங்கிறது ஹீரோயினோட மனசுல ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திடும். எப்படியாவது அந்த பொண்ணுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறா. ஆகையால் மைக் அப்படிங்கிற ஒரு போலீஸ் ஆபீசர் ஒருத்தர் இருப்பாரு, அவர்கிட்ட உதவிக்காக ஹீரோயின் போகிறா. இந்த குட்டி பொண்ணோட அப்பா அம்மா வந்து ஒரு பொட்டன்ஷியல் அபியூசஸா இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆகையால் தன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து அந்த பொண்ணை நம்ம காப்பாத்தி ஆகணுங்கிற மாதிரிலாம் சொன்னா, இதுக்கு முன்னாடியுமே ஹீரோயினுக்கு இவர் சில கேசஸ்ல எல்லாம் உதவி பண்ணியிருக்காரு போல. ஆனா இது வரைக்கும் டீல் பண்ண கேசஸ்ல தப்பு பண்ண பேரண்ட்ஸ் தான் போய் பிடிச்சிருந்திருக்கும். தப்பு பண்ண போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு லைக் எப்ப அவங்க தப்பு பண்ணுவாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கிறதானு அவருக்கு சில கேள்விகள்லாம் இருக்கும். இருந்தாலும் மனசாட்சி கேட்கல, ஒரு குழந்தை பாதிப்படைய போகுதுங்கும் போது ரூல்ஸை பத்திலாம் கவலைப்பட்டு இருக்க கூடாதுன்னு அவரும் உதவி பண்றேன்னு ஒத்துக்கிறாரு. அன்னைக்கு ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்சிட்டு அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு வெளியில பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாளா. அப்ப கரெக்டா அங்க வந்த ஹீரோயினுமே அவளை கூப்பிட்டு, என்ன பண்றீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சும்மா நல்லா விசாரிச்சுக்கிட்டு இருக்க. கரெக்டா பஸ்ஸுங்கிறது வந்துருமா. அந்த பொண்ணு போக வேண்டியதா இருக்கும். இருந்தாலும் ஹீரோயின் கிட்ட வந்துட்டு தன்னோட மொபைல் நம்பரை எழுதி கொடுக்குறா. உனக்கு யாரை பார்த்தாவது பயமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா எனக்கு கால் பண்ணுன்னு எழுதி கொடுத்துருப்பா. அப்புறம் அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் சும்மா டிவி பார்த்துட்டு வீட்டுல படுத்துருக்கும் போது அப்போ ஒரு கால் ஒன்று வருமா. அது அந்த பொண்ணுகிட்ட இருந்தா வந்திருக்கும். எனக்கு பயமா இருக்குது, அவங்க என்னமோ ஒன்று பண்ண போறாங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டே இருக்க. பதறி போய் ஹீரோயின் வேகமா காரை எடுத்து வந்துகிட்டு இருக்கிறாளா. கூடவே வர வழியில போலீஸ் ஆபீசர்ஸ்க்குமே சேர்ந்து இன்ஃபார்ம் பண்றா. அந்த குட்டி பொண்ணோட பேரண்ட்ஸ் அவங்க 2 பேரும் தூங்கிட்டு இருக்கிற அந்த பொண்ணை அலேக்கா தூக்கிட்டு வந்து கிச்சன்ல அவன் இருக்கும்ல, இந்த கேக் எல்லாம் பேக் பண்றதுக்காக வச்சிருந்துருப்பாங்கல்ல, அந்த அவனுக்குள்ள போட்டு அவளை எரிக்கிறதுக்காக முயற்சி பண்றாங்க. கரெக்டா ஹீரோயினும் அந்த போலீஸ் ஆபீசரும் வெளியில தான் இருப்பாங்களா. ஹீரோயின் கதவு நீக்கிறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த ஆபீசருக்கு இன்னுமே நம்பிக்கை இல்ல, உள்ள கீது எங்கேயாவது தூங்கிக்கிட்டு இருக்க போறாங்க, தேவையில்லாத நியூசன்ஸ் பண்ற அப்படின்னு இவரும் சொல்லிட்டே இருந்தா. அந்த அவனுக்குள்ள போட்டு நெருப்பு பத்த வச்சோன்னே அந்த பொண்ணு பயங்கரமா அலற ஆரம்பிப்பாளா. அந்த சத்தங்கிறது இவங்களுக்கும் கேட்டுருச்சு. ஆகையால் கதவை உடைச்சுக்கிட்டு நேரா உள்ள போனவங்களும் வேகமா கிச்சனுக்குள்ள தான் சத்தம் கேக்குதுன்னு போய் இருந்திருப்பாங்க. அண்ட் உள்ள போனோன்னுமே அந்த ஆபீசருக்கும் அந்த அப்பங்காரனுக்கும் சண்டைங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. இந்த கேப்ல ஹீரோயின் அந்த அவனுக்குள்ள இருந்து அந்த குட்டி குழந்தைய வெளியே எடுத்துருவாளா. பின்னாடி அந்த அம்மாக்காரி நம்ம ஹீரோயினும் போட்டு தள்ள வரும்போது அந்த போலீஸ் ஆபீசரை கூட்டிட்டு வந்தது நல்லதா தான் போச்சு. 2 பேரையுமே அடிச்சு உட்கார வச்சிடுறாரு. பச்சை குழந்தைய என்ன பண்ண பாக்குறீங்கன்னு ஹீரோயின்லாம் பயங்கர கோவத்துல அவங்க அம்மாவை திரும்பி பார்த்தா அந்த பொண்ணோட அம்மா எல்லாம் முறைச்சிட்டு உட்காந்துருப்பா. அதுவே அந்த பொண்ணோட அப்பங்காரன் வாங்கின அடியில தவடா ஒரு பக்கம் வாங்கிக்கிச்சு. கட் பண்ணா கோர்ட்ல ட்ரையலுங்கிறது நடக்குது. பெத்த குழந்தைய அவன்ல போட்டு சாகடிக்கிற அளவுக்கான ஒரு மைண்ட் செட் இருக்குதுன்னா அப்ப கண்டிப்பா இவங்க மென்டலி நார்மலா கிடையாதுன்னு ஒரு அசைலம்ல போடுறதுக்கு ஆர்டர் கொடுத்துட்றாங்க. 2 பேரையும் பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திடுறாங்க. கோர்ட்ல இருந்து வெளியில வரும்போது ஹீரோயின் அந்த போலீஸ் ஆபீசர் கிட்ட புலம்பிக்கிட்டே
வந்துகிட்டு இருப்பா. ஏன்னா அசைலம்ல சேர்க்கிறதுங்கிறது தண்டனை கிடையாது, ரேதர் இவங்க இந்த மாதிரி தப்பு பண்றதுக்கான காரணம் அவங்க வந்து மென்டலி அன்ஸ்டேபிளா இருக்கணுங்கிற மாதிரியான ஒரு வேர்டிக்ட் தான் கோர்ட் கொடுத்துருக்கும். அதனாலதான் ஹீரோயினுக்கு கடுப்பு. குழந்தைய சாவடிக்க பாக்குறாங்க, தூக்கி ஜெயில போடுறத விட்டுட்டு மனநல காப்பகத்துல போடுறாங்களேன்னு ஹீரோயின் செம்ம காண்டில் இருப்பா. ஏன்னா அந்த கேஸை அவ பர்சனலா டீல் பண்ணியிருந்திருக்கால, அதனால இவ்வளவு எமோஷனல் ஆகுறா. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்திருக்கா அந்த குட்டி பாப்பாவை பாக்குறதுக்காக. நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டுமே வந்திருப்பான். அவனும் ஏதோ சோஷியல் ஒர்க்ல எல்லாம் இருக்கிறான் போல. அதனால சும்மா அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்டேயுமே ஒன்றும் இல்லை, ஆஸ் யூஷுவல் நார்மல் ரியாக்ஷன் தான். தன்னோட பேரண்ட்ஸ் இப்படி தன்னை ஹார்ம் பண்றதுக்கு காரணம் நான் தான் அப்படிங்கிற மாதிரி எல்லா குழந்தைங்க மாதிரியே தன்னை தானே பிளேம் பண்ணிட்டு இருக்கிறா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, தெரப்பிக்கெல்லாம் கூட்டிட்டு போனா சரியாயிருங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போயிருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் அந்த பொண்ணுகிட்ட பேச போகும்போது அவ இந்த மாதிரி நான் உங்க கூடயே வந்துட்டா அப்படின்னு கேட்பாளா, நீ வேணா தத்தெடுத்துட்டு போவேன் அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல ஹீரோயினால அதை பண்ண முடியாதுன்னா முழுசா முடியாதுன்னு இல்ல, அது பெரிய ப்ராசஸ், அவ்வளோ பெரிய தலைவலிக்குள்ள எனக்கு போறதுக்கு விருப்பம் இல்லை. ஆனா கண்டிப்பா உன்னை நல்லா பாத்துக்கிறதுக்கான ஒரு இடங்கிறது எனக்கு தெரியணும். ஒரு ஆர்ஃபனேஜ்ல கொண்டு போய் சேர்த்து விடுறா. உள்ள போறதுக்கு முன்னாடியுமே மறுபடியும் ஒரு தடவை ப்ளீஸ் நீ என்ன அடாப்ட் பண்ணிக்கவேன் அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல பாப்பா, ஏற்கனவே சொன்ன மாதிரி அது ஒரு பெரிய ப்ராசஸ் மட்டும் கிடையாது, பிளஸ் எனக்கு எப்பவுமே வேலைங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். நான் ஒரு நல்ல ஒரு அம்மாவா இருக்கிறதுக்கு தகுதியான ஒருத்தியான்லாம் எனக்கு தெரியாது, அதனால ஆளை விடுன்னு சொன்னாலுமே ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தா தானே உனக்கே தெரியும் அப்படின்னு பாவமா சொல்லிட்டு போயிருந்திருப்பாளா. அவள் தான் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா நம்ம ஹீரோயினுக்கு இதே தாட் தான் மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கும். அடுத்த நாள் ஹீரோயின் இது ரிலேட்டடா அவளோட பாஸ் கிட்ட போய் பேசுறா. முழுசா அந்த பொண்ணை தத்தெடுக்கிறத மாதிரி கிடையாது, ரேதர் அந்த ஆர்ஃபனேஜ்ல இருந்து அவளை தத்தெடுத்துட்டு போறதுக்கு ஒரு ஆள் வர வரைக்கும் நான் வேணும்னா அந்த பிள்ளைய ஆர்ஃபனேஜ்ல வச்சு பாத்துக்காம என் வீட்டுல வச்சு பாத்துக்கிட்டா அப்படின்னு கேட்டிருந்திருக்கா. இவங்களால இண்டிபெண்டா இந்த முடிவை எடுக்க முடியாதுல்ல, சோ அதனால ஒரு சின்ன ஜூரி மாதிரிலாம் அமைச்சு அந்த இடத்துல ஹீரோயின் அந்த பொண்ணை ஏன் தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும், அது ஏன் நெசசரி அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருப்பா. தன்னை இவ்வளவு வருஷமா பெத்து வளர்த்த அந்த ஒரு ஃபேமிலியில இருக்கிறவங்களே தன்னை கொல்றதுக்காக முயற்சி பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பா அந்த பொண்ணு பயங்கரமா பயந்துருப்பா. இந்த சூழ்நிலையில அவ ரொம்ப நம்பிக்கையான ஒரு ஆளா பாக்குறது என்ன மட்டும்தான். அப்படி இருக்கும்போது அவளை மறுபடியும் ஒரு ஆர்ஃபனேஜ்ல கொண்டு போய் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தனியா விடுறதுங்கிறது நல்லது இல்ல. அவ என் மேல நம்பிக்கை வச்சிருந்திருக்கா அப்படின்னா அவ என் கூட கொஞ்ச நாள் தங்கட்டும், மக்கள் மேல அவளுக்கு நல்ல ஒரு ஒப்பீனியன் வந்து கிரியேட் ஆகும், மறுபடியும் மக்களை அவ நம்ப ஆரம்பிப்பா. அதுக்கப்புறம் ஒரு 3 மாசமோ 4 மாசமோ கழிச்சு கண்டிப்பா அவளை தத்தெடுக்கிறதுக்கு ஆளுங்க யாராவது வந்தாங்கன்னா அவங்க கூட அனுப்பி விட்டுறலாம், அது வரைக்கும் என் கூட அவ இருக்கட்டும், அதான் அவளுக்கும் நல்லதுங்கிற மாதிரி ஆர்கியூ பண்ணியிருந்திருப்பா. ஹீரோயினோட இந்த ஒரு பாயிண்ட்ங்கிறது வேலிடா இருக்கிற காரணத்தால பெர்மிஷனுங்கிறத கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு பொண்ணையுமே வீட்டுக்கு கூட்டிட்டு வர அவளுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஓ நீ மட்டும் தான் இங்க தனியா தங்கியிருந்திருக்கியா அப்படின்னு ஹீரோயினை பார்த்து அந்த பொண்ணு கேட்க, தனியா இல்ல, இனிமேல் நம்ம 2 பேரும் தங்க போறோம்னு சொல்லுவா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில ஹீரோயின் நேரம் அந்த பொண்ணோட பழைய வீட்டுக்கு போயிட்டு அங்க அவளோட திங்ஸ் எல்லாம் இருக்கும்ல அதையெல்லாம் எடுத்துட்டு வரலான்னு வந்திருப்பா. உள்ள வரும்போதே ஹீரோயினுக்கு லைட்டா பயமா தான் இருக்கும். போதாத குறைக்கு அந்த இடத்துல ஒரு ரூம்ல என்னன்னா குழியெல்லாம் தோண்டி வச்சிருந்திருப்பாங்க. கரெக்டா அந்த பொண்ணோட சைஸுக்கே இருக்கும். அவளை போட்டு தள்ளி புதைக்கிற பிளான்ல இருந்திருக்காங்க போல. ஆஹா இந்த மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட் தான் இந்த குழந்தை இவ்வளவு நாளா இருந்திருக்கான்னு யோசிச்சுக்கிட்டே அந்த பொண்ணோட திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு ரூமா பார்த்துக்கிட்டே வருவாளா. அப்போ ஒரு ரூம்ல தரையில வந்து பயங்கரமா ஏதோ கத்தி வச்சுலாம் கிழிச்ச மாதிரிலாம் தெரியும். அந்த ரூமுங்கிறது அந்த பொண்ணோட பேரண்ட்ஸோட ரூமா தான் இருக்கும். கூடவே அந்த ரூமோட லாக் இருக்குது இல்ல, 2 லாக் போட்டிருந்திருப்பாங்க. இதுக்கு 2 லாக்னு இவளுக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் நாட்களுங்கிறது போயிட்டு இருக்கும். ஒரு நாள் நம்ம ஹீரோயின் வாரம் அந்த குட்டி பொண்ணா ஏதோ ஒரு கவுன்சிலிங்க்கு கூட்டிட்டு போக வேண்டியதா இருக்கும். அங்க இதே மாதிரி பாதிக்கப்பட்ட பசங்க எல்லாருமே அவங்க எப்படி ஃபீல் பண்றாங்கிற மேட்டரை அங்க இருக்கிற ஸ்டாஃப்ஸ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அங்க இருக்கிற ஸ்டாஃப் வந்து நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் தான். நல்ல விதமா தான் எல்லாருமே பேசுவாங்க. அந்த பாய் ஃப்ரெண்டுமே நம்ம ஹீரோயின் கிட்ட பரவாயில்ல நீ கூட்டிட்டு வந்த அந்த ஒரு பொண்ணு அவளுக்கிட்டயுமே நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, ஆனா கொஞ்ச நாள்லயே இவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட்ங்கிறது ஆச்சரியமா தான் இருக்கு. ஆச்சரியமா இருந்தாலும் பரவாயில்ல, அது அந்த பிள்ளையோட மனநிலைக்கு நல்லதுதான் அப்படின்னு நினைக்கிறான். இதுல இருந்தும் சில நாட்களுங்கிறது போகுதா. ஒரு நாள் ஹீரோயின் வேலைக்கு ஆபீஸுக்கு வரும்போது இருக்கிற எல்லாருமே ஹே பாஸ் உன்னை தேடிட்டு இருந்தாரு போய் என்னன்னு கேளுன்னு சொல்லுவாங்களா. என்னடா எல்லாருமே சொல்றீங்களேன்னு அவளும் போய் மீட் பண்ணா. என்ன மேட்டர்னு கேட்கும் போது தான் தெரிய வருது. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் வந்து ஸ்டார்டிங்ல ஒரு பையன் வந்து ஸ்கூலில் பயங்கர அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸை கூப்பிட்டு கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருந்திருப்பாள்ல. அந்த பையன் அவங்க 2 பேரண்ட்ஸையுமே போட்டு தள்ளிட்டானாமா. கேட்டோன்னே இவளுக்கு ஒரே அதிர்ச்சி. ஏன்னா அந்த பையனுக்கு ஒரு 10 வயசு தான் இருக்கும். இது எப்படி பாசிபிள்னு கிரைம் நடந்த அந்த ஒரு வீட்டுக்குமே போகிறாளா. அந்த கிரைமை அந்த போலீஸ் ஆஃபீஸர் இருக்கிறாருல அவர் தான் இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ப்ரொஃபஷனலி ஒருத்தன் கொலை பண்ணானா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வீட்டு கதவு ஜன்னல் இது எல்லாத்தையுமே அந்த பையன் சாத்திட்டு ஒரு சுத்தியில ஒன்று எடுத்துட்டு வந்து தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அவங்க அம்மாவையும்
அம்மாவையும் அப்பாவையும் தலையிலேயே அடிச்சு ஒரே அடியில அடிச்சு சாகடிச்சிருந்திருக்கான். அந்த வீட்டுல கிடைக்கிற சர்க்கம்டென்ஷியல் எவிடன்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது போலீஸ் சொல்றதா உண்மைங்கிற மாதிரி இருக்கு. இருந்தாலும் ஹீரோயினால இதை ஏத்துக்க முடியாம அந்த பையனையும் போய் மீட் பண்றாளா. அந்த பையனுக்கு தான் ஏற்கனவே ஹீரோயினை தெரியும்ல. அவளை பார்த்தோன்னே அப்படியே ஒரு மாதிரி கட்டி பிடிச்சிட்டு என்னோட அப்பா அம்மாவை நான் கொன்னுட்டேன்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருப்பான். அந்த பையனை அந்த நிலையில பார்த்ததுல இருந்து நம்ம ஹீரோயினுக்குமே வருத்தம் தான். அவங்க பாய் ஃப்ரெண்டு கிட்ட இதெல்லாம் சொல்லி ஃபீல் பண்ணும்போது கவலைப்படாத, தனி மனுஷியா உன்னால உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் காப்பாற்ற முடியாது, ஆனா உன் கூடயே ஏற்கனவே நீ காப்பாத்தி ஒருத்தரை வச்சிருந்திருக்கேன்னு அங்க இருக்கிற அந்த குட்டி பாப்பாவை கை காட்டுறான். அதுக்கப்புறம் ஒரு நாள் நம்ம ஹீரோயின் வீட்டுல இருக்கும்போது அந்த குட்டி பாப்பா ஏதோ பெட்டு கடியில ஒளிச்சு வைக்கிற மாதிரி தெரியுமா. என்னடான்னு இவளும் போய் எடுத்து பாக்குறா. அது நம்ம ஹீரோயின் கூட அவங்க அம்மா எடுத்துக்கிட்ட ஒரு போட்டோவா இருக்கும். ஹீரோயினோட சின்ன வயசு போட்டோ. இதை பத்தி உங்க அம்மாவை பத்தி எல்லாம் நீ என்கிட்ட எதுவும் சொன்னதே கிடையாது, அதனாலதான் இதை நான் தேடி பார்த்தேன். உங்க அம்மாவை பத்தி நீ எதுவுமே என்கிட்ட சொன்னதில்லை, உனக்கு உங்க அம்மாவை பிடிக்காதா அப்படின்னு கேட்க, ஆமா பிடிக்காதுதான் நம்ம ஹீரோயினுக்கு. சின்ன வயசுல இருக்கும்போது ஏதோ ஒரு கார் ஆக்சிடென்ட்ல அவங்க அம்மா இறந்து போயிருந்திருப்பாங்க. பயங்கர வேகமா கொண்டு போய் எங்கேயோ மோதிட்டாங்களாமா. ஹீரோயினுக்கு அவங்க அப்பா யாருன்னு கூட தெரியாது. இப்படி ஒரு டிராஜிக் பாஸ்ட் இருக்கிற காரணத்தால தான் ஹீரோயின் எல்லா குழந்தைகளையும் காப்பாற்றணுங்கிற மாதிரி நினைக்கிறா. இப்படி ஹீரோயினோட பர்சனல் லைஃப் ஒரு பக்கம் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும்போது அந்த போலீஸ் ஆஃபீஸர் இருக்கிறாருல, அவரு ஒரு நாள் ஹீரோயினை கூப்பிட்டுட்டு ஒரு முக்கியமான மேட்டரை சொல்றாரு. என்னன்னா அந்த குட்டி பையன் ஒருத்தன் அவங்க பேரண்ட்ஸை போட்டு தள்ளிந்திருப்பான்ல, அன்னைக்கு நைட்டு அந்த பையன் அவங்க பேரண்ட்ஸை போட்டு தள்ளின அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு ஒரு ஃபோன் கால்ங்கிறது வந்திருக்கு. பிளஸ் அந்த ஃபோன் காலை பண்ணதுங்கிறது நம்ம ஹீரோயினோட நம்பர்ல இருந்து தான் வந்திருக்கும், ஹீரோயினோட வீட்டு நம்பர்ல இருந்து வந்திருக்கும். அதனால நீங்க இது கால் பண்ணியான்னு கேட்பாரு. ஆப்வியஸா ஹீரோயின் கால் பண்ணல. ஹீரோயின் கால் பண்ணலினா ஹீரோயினோட வீட்டுல இருக்கிறது அந்த குட்டி பாப்பா தான். ஆகையால் அந்த பாப்பாட்ட போய் இந்த விஷயத்த பத்தி கேக்குறாங்களா. அவகிட்ட கேட்டா அவளும் கால் பண்ணலன்னு தான் சொல்றா. இருந்தாலும் ஹீரோயின், இங்க பாரு பாப்பா, நீ எப்படி என்னோட அம்மாவோட போட்டோலாம் எடுத்து பார்த்தியோ அதே மாதிரி அந்த பையனோட கேஸ் டீடைல்ஸ்லாம் என்கிட்ட தான் இருக்கு, அதுல இருக்கிற நம்பரை கீது எடுத்து கால் பண்ணியான்னு மறுபடியும் கேட்டாலுமே இல்லன்னு சொல்லுவா. சோ கால் பண்ணியான்னு கேட்டா இல்லன்னு சொல்றாளா. நைட்டு 2 மணிக்கு அந்த காலுங்கிறது போயிருந்திருக்கும். நைட்டு 2 மணிக்கு நீ முழிச்சிட்டு இருந்தியாங்கிற ஒரு கேள்வி அந்த போலீஸ்காரரை கேட்க, அந்த பொண்ணு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கிறத பார்த்துட்டு சரி சரி ஒன்றும் இல்லை அப்படின்னு அந்த போலீஸ்காரரை கூப்பிட்டு வெளியில வர, அப்போ ஹீரோயினுக்கு ஒரு கேள்வி இருக்கும். அந்த குட்டி பையனோட கேஸை இவ தானே டீல் பண்ணிக்கிட்டு இருந்தா, அந்த பையனுக்கு அவங்க அப்பா அம்மாவை ரொம்பவுமே பிடிக்கும். அப்படி இருக்க எப்படி அந்த பையன் தன்னோட பேரண்ட்ஸையே கொலை பண்ணுவான்னு கேட்க, நாம மற்றவங்க கிட்ட நம்மளை என்னவா காட்டிக்கிறோம் அப்படிங்கிறக்கும் நமக்குள்ள ஆக்சுவலி என்ன இருக்குதுங்கிறக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கு. மனிதர்களுக்குள்ள எந்த ஒரு சட்டத்திட்டத்துக்கும் உட்படாத சில மிருகங்கள் தூங்கிக்கிட்டு தான் இருக்கு. ஏன் இந்த தெருவில் அப்படிப்பட்ட மிருகங்கள் எத்தனை இருக்குதுன்னு யாருக்கு தான் தெரியும்னு சொன்னவரும் அங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஹீரோயினோட முகத்தை பார்த்து அந்த புள்ள பொய் சொல்றாங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஹீரோயின் அந்த குட்டி பையனை போய் மீட் பண்ணி, இந்த மாதிரி உன் வீட்டுக்கு அன்னைக்கு நைட்டு யாராவது கால் பண்ணாங்களா, எங்க வீட்டுல இருந்து கால் வந்துச்சானே கேட்க, அந்த பையன் ஏதோ ஒன்று பேச வர மாதிரி தெரியும். அப்ப சடனா உன்னோட நெஞ்செல்லாம் அடிச்சுக்கிற மாதிரி அதே இடத்துல கீழே விழுந்துருவானா. அதுக்கப்புறம் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருந்திருப்பாங்க. அப்பயுமே ஹீரோயின் விடாம, கமோ நீ என்கிட்ட உண்மையை சொல்லலாம், யாராவது அன்னைக்கு நைட் உனக்கு கால் பண்ணாங்களா, எங்க வீட்டுல இருக்கிற அந்த ஒரு பொண்ணு அவ கால் பண்ணலான்னு கேட்க, ஆமா அவ தான் கால் பண்ணா, ஆனா பேசினது ஒரு ஆம்பளை அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான். அதுக்கப்புறம் அடுத்த சீன்ல ரெகுலர் கவுன்சிலிங்காக நம்ம ஹீரோயின் அந்த குட்டி பொண்ணை கூட்டிட்டு வந்திருப்பாளா. ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் தான் பேசிக்கிட்டு இருப்பான். இந்த இன்சிடென்ட்லாம் நடந்த ஒரு 2-3 வாரம் இருக்குமா. பார்த்தா அந்த பொண்ணு பயங்கர நார்மலா செம்ம தனாவட்டா அப்படியே ஒரு மாதிரி ஒரு ஆட்டிடியூட்ல பேசிக்கிட்டு இருப்பா. குழந்தைங்க இந்த மாதிரி இருக்கிறதுங்கிறது லைக் ஓகே கொஞ்சம் நார்மலான ஒரு விஷயந்தான். இருந்தாலும் இப்படி பாதிக்கப்பட்ட ஒருத்தி எதுவுமே நடக்காத மாதிரி பிஹேவ் பண்ணுறதுங்கிறது ஆச்சரியமாக இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேலே அவர் சில கொஷினர் எல்லாத்தையும் ரெடி பண்ணியிருந்திருப்பார். இந்த மாதிரி உனக்கு ஏதாவது இருட்டை பார்த்தா பயமாக இருக்கா, உன்னோட பேரண்ட்ஸ் கூட நீ இல்லாமல் இருக்கிற அதை நினச்சா உனக்கு பயமாக இருக்கா, நீ எங்கேயாவது தனியாக போகும்போது உனக்கு பயமாக இருக்கா அப்படின்னு சொல்லி சில கேள்விகள்லாம் வச்சுருந்துருப்பார். அந்த பொண்ணுக்கு ஏதாவது விஷயங்களை பார்த்து பயம் இருக்கான்னு. ஆனால் அது எல்லாத்துக்குமே இல்லைங்கிற மாதிரி அவள் டிக் பண்ணி கொடுத்துருந்துருப்பா. அதுதான் அவருக்கு இன்னுமே பெரிய சந்தேகத்தைங்கிறத உருவாக்குது. இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து பயப்பட்டு ஆகணும். பாதிக்கப்பட்டவங்க பயப்பட்டு ஆகணும், அப்பதான் அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னே அர்த்தம். ஆகையால் இந்த பொண்ணுகிட்ட ஒரு தொடர்ந்து கேள்வியா கேட்டுக்கிட்டு இருந்தா அந்த பொண்ணு, யோ சரியா நீ என்னையா கேள்வியை கேட்டுட்டு இருக்கிற, நான் உன்னை பார்த்து கேட்குறேன், உனக்கு இன்னும் மேட்டரை பார்த்தா பயமா இருக்குன்னு கேட்கும்போது அவருமே ஓகே ஃபைன் கொஞ்சம் பேசிதான் அந்த பிள்ளைகிட்ட மேட்டரை வாங்க முடியும்னு. ஆமா நான் இந்த மாதிரி சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு மரத்துல ஏறினேன், அந்த மரத்துல தேனி இருந்துச்சு, அதை
அது என்ன கொத்திருச்சு. அப்ப இருந்தே தேனியை பார்த்தாலும் இல்ல மரத்துல ஏறுறதுனாலும் எனக்கு லைட்டா பயமாவே இருக்கும் அப்படின்னு சொல்லுவானா. இந்த மேட்டரை சொல்லிட்டு, சரி பாப்பா உனக்கு வேற விஷயங்களெல்லாம் பார்த்து பயமா இல்லைனா உனக்கு உன்னை பார்த்தே பயமா இருக்குமான்னு ஒரு கேள்வி கேட்க, ஆமா எனக்கு என்ன பார்த்தாலே பயமாவும் இருக்கும் சில நேரங்கள்லன்னு சொல்லுவா. சில நேரங்கள்ல அப்படின்னா எதுக்கு நீ உன்னை பார்த்தே பயப்படுற? ஏன்னா எனக்கு என்னோட எண்ணங்கள்ல நினைச்சா பயமா இருக்குதுன்னு சொல்லுவா. எண்ணங்கள்னா அந்த எண்ணங்கள் வந்து மக்களை பத்தி இருக்கும்போது எனக்கு பயமா இருக்கும். அதுலயும் எனக்கு ஒரு சில பேரை பார்த்தா ரொம்பவே கெட்ட எண்ணங்கள்லாம் தோணும். ஏன் எனக்கு உன்னை பார்த்தா கூட தான் தோணுதுன்னு சொல்லுவா. அதோட அவங்க நிறுத்தல. நீ முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்கிற. நீ என்ன என்கிட்ட பேசும்போது நீ ஒரு நல்லா வளர்ந்த ஒருத்தன் தானே, அறிவுலாம் உனக்கு இருக்குது தானே, இன்னுமா உன்னால எதையுமே புரிஞ்சுக்க முடியல? இங்க பாரு, நான் எல்லாத்துலயுமே பெட்டரா தான் இருக்கிறேன். என்னோட கிரேட்ஸ் கூட பெட்டரா தான் இருக்குது. நான் ஸ்கூல்லையும் நல்லா தான் படிக்கிறேன். அதனால சும்மா இரு சரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிருந்திருப்பாளா. அவள் தான் இவன்லாம் பயந்துட்டு ஹீரோயின் கிட்ட, இது வரைக்கும் நான் ஏகப்பட்ட பசங்களை மீட் பண்ணி பேசியிருந்திருக்கேன், ஆனா இந்த அளவுக்கு என்ன மிரட்டுற மாதிரி தோணில. நான் யாரையுமே பார்த்ததில்ல. பெட்டர் வேற ஏதாவது ஸ்பெஷலிஸ்ட்டை இது கன்சல்ட் பண்றது நல்லதுன்னு சொல்லிட்டு போவான். அப்போ அப்படியே அன்றைக்கி நைட்டு அந்த குட்டி பொண்ணு ஏன் அப்படி வித்தியாசமாக பிஹேவ் பண்ணான்னு புக்கில் ஏதோ பர்சனாலிட்டி டிஸார்டரை பற்றிலாம் படிச்சுக்கிட்டு இருப்பானா. அப்போ ஒரு கால் வரும். போய் அட்டன் பண்ணால் யாரும் ஆப்போசிட்ல இருந்து பேசல, ஏதோ ப்ராங்க் காலாக இருக்கும் போலேன்னு திருப்பியும் படிக்கலான்னு இருக்க அவனோட காதில் ஏதோ கொய்யின்னு சத்தம் வர மாதிரியே இருக்கும். ஆஹா, காதுக்குள்ளே ஏதோ ஒன்று போயிருச்சோன்ட்டு பட்டெல்லாம் வச்சு நோண்டி பார்க்குறான். பெரிய ஒரு பூச்சி மாதிரி ஒன்று போயிருந்திருக்கும். அதுக்கப்புறம் அதை எடுத்து ஃப்ளஷ் பண்ணி ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு போகலான்னு இருந்தா அவனோட சட்டை மேலே இன்னும் 2 பூச்சிங்க இருந்து உட்காருது. 2 மட்டும் இல்லை, இன்னும் ஏகப்பட்டது அங்கே வர. அவன் டவலை வச்சு இருக்கிறது எல்லாத்தையுமே அடின்னு அடிச்சு எல்லாத்தையுமே பொறுக்கி மறுபடியும் ஃப்ளஷ் பண்ணிட்டு எங்கடா இருந்து வருதுன்னு கொஞ்சம் பெருமூச்சு விட்டுக்கிட்டு இருக்க. அப்போ திருப்பி ஒரு பூச்சிங்கிறது பறக்குமா. அந்த பூச்சி அப்படியே பறந்து வந்து திருப்பி அவன் சொக்கா மேல உட்கார. சொக்காலேயே ஏன் வந்து உட்காருதுன்னு அப்படியே திரும்பி பார்க்குறான். பார்த்தா அவனோட ஷர்ட் முழுக்குமே அந்த பூச்சியாக தான் இருக்கு. செம்ம டிஸ்கஸ்டிங்காக ஃபீல் பண்ணுறான். அப்படியே மெதுவாக அந்த சொக்காவை கழட்டி அங்கே இருக்கிற பாத்ரூமில் தூக்கி எறிய மறுபடியுமே அவனோட காது எல்லாமே வலிக்கிற மாதிரி இருக்கு. கூடவே அவனோட கண்ணுக்குள்ளே இருந்து அந்த பூச்சிங்கிறது வெளியே வருது, மூக்குல இருந்து வாயில இருந்துன்னு. அவ்வளவுதான், வலியால துடிச்சு அங்கிட்ட இங்கிட்ட இடிச்சு அதே இடத்துல விழுந்து இறந்து போறான். கட் பண்ணா அந்த பாய் ஃப்ரெண்டுக்கான ஃபியூனரல்ங்கிறது நடந்துகிட்டு இருக்கும். அதை அட்டன் பண்றதுக்காக ஹீரோயினுமே வந்திருப்பாளா. கூடவே அந்த குட்டி பாப்பா வந்திருப்பா. ஹீரோயினை சமாதானப்படுத்துற வகையில அந்த குட்டி பாப்பா ஹீரோயினோட கையை பிடிச்சா. ஹீரோயின் வேணும்னே அந்த கையை எடுத்து விடுறா. இந்த விஷயத்த அந்த குட்டி பாப்பாவும் புரிஞ்சுக்கிட்டா. விஷயம் தெரிய வந்துருச்சாங்கிற மாதிரி. கார்ல போகும்போது கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக அந்த பொண்ணு அவர் இறந்து போறதுக்கு நான் தான் காரணம்னு நினைக்கிறியானே கேட்க ஹீரோயின் இல்ல அது ஒரு ஆக்சிடென்ட் தான், யாரும் இதுக்கு காரணம் கிடையாதுன்னு சொல்லிட்டு நேரா அந்த போலீஸை போய் மீட் பண்ணி இப்படி பாய் ஃப்ரெண்ட் இறந்து போனதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு கேட்டா அவருக்கும் தெரியல. லைக் ப்ராபபிலி இது ஒரு சூசைட் இல்ல ஆக்சிடென்ட்டா இருக்குதா சான்ஸ் இருக்குதுன்னு சொல்றாரு. ஆனா இதுக்கு முன்னாடியே ஒரு பையன் தன்னோட பேரண்ட்ஸை கொலை பண்ணியிருந்திருப்பான்ல. அப்போ ஹீரோயினோட வீட்டுல இருந்து கால் போயிருந்திருக்கும். ஒரு ஆண் வந்து ஒரு ஆம்பளை வந்து பேசினா அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் சொல்லியிருந்திருப்பான். அதே மாதிரி என் பாய் ஃப்ரெண்ட் இறந்து போன அன்னைக்குமே மேபி எங்க வீட்டுல இருந்து ஏதாவது போன் அவனுக்கு போச்சான்னு கேட்டா இல்ல, அதெல்லாம் முதலே செக் பண்ணிட்டாங்க, அப்படிலாம் எதுவும் ஃபோன் போகல. அண்ட் அந்த போலீஸுமே முடிஞ்ச அளவுக்கு ஹீரோயினை சமாதானப்படுத்துறதுக்காக தான் ட்ரை பண்றாங்க. நீ இப்படி உன் பாய் ஃப்ரெண்ட் இறந்து போன காரணத்தால ஓவரா இதையெல்லாம் போட்டு மைண்ட்ல திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காத, ஃப்ரீயா விடு, நாங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிறோம்னு சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் ஹீரோயினால இதை ஃப்ரீயா விட முடியல. கண்டிப்பா இதுக்கு பின்னாடி என்னமோ ஒன்று இருக்கணும்னு அந்த குட்டி பொண்ணோட அம்மாவை அசைலாம்லாம் அடைக்கிறதுக்கு முன்னாடி இன்ட்ரோகேஷன்லாம் பண்ணியிருப்பாங்க. ஏன் உங்களோட குழந்தைய நீங்க கொலை பண்ணீங்கன்னு. அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அது என் குழந்தையே இல்ல, என் குழந்தையா இருந்துச்சு, இப்போ அது வந்து சாத்தானா இருக்கு, என் கூட பிறந்த என்னோட பிரதர்ஸ் என்னோட சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லி என்னோட ஃபேமிலியில் இருக்கிற நிறைய பேர் அவ கொன்னுட்டா, அதனால தான் அவளை முடிக்க வேண்டியது ஆயிடுச்சுன்னு பயங்கர ரூத்லெஸ்ஸா சொல்லியிருந்திருப்பாங்க. எந்த விதமான ரிமோர்ஸுமே இருக்காது அவங்களோட முகத்துல. என்னடா இது இவ்வளவு கன்விக்ஷனோட இருக்கிறாங்க, அப்ப கண்டிப்பா அவங்களோட வார்த்தைகள்ல ஏதாவது உண்மை இருக்குமோன்னு அவங்கள பிடிச்சு வச்சிருந்திருக்க அசைலம்ல மீட் பண்ணலான்னு இருந்தா அந்த குட்டி பொண்ணோட அம்மா ஆல்ரெடி ஏதோ உடம்பு சரியில்லாம இருக்கிறாங்க போல. ஆகையால் அவங்க அப்பாவை தான் மீட் பண்றாங்க. வந்து உட்கார்ந்தவனையுமே வேற எதுவுமே கேட்கல. அப்புறம் உங்க வீட்டுல யாரு செத்ததுன்னு தான் கேட்டிருந்திருப்பான். பயத்துல ஹீரோயினுமே சரி அவ என்னதுன்னு கேட்க, அவ என்னதுன்னு எனக்கே சுத்தமா தெரியாது, ஆனா ஒரு விஷயம் எங்களுக்கு புரியும், எங்க 10 வயசு பொண்ணு அது அவ கிடையாது, அவளை நாங்க தான் பெத்தோம், ஆனா இது அவ கிடையாது, இது என்னமோ ஒண்ணு, இது ஒரு சாத்தான், இது மத்தவங்கள கொலை பண்ற ஒண்ணு. ஏன் எவ்வளவு பெரிய ஃபேமிலி குரூப்பா இருந்த எங்களையே இவ மொத்தமா நாசமாக்கிட்டா, அது எல்லாத்துக்கும் காரணம் இவ தானே தெரியறதுக்குள்ளேயே நிறைய பேர் இறந்துட்டாங்க, மத்தவங்களே
எப்படியாவது காப்பாற்றி ஆகணும்னு சொல்லி தான் இவளை அழிக்கிறதுக்காக நாங்கள் முடிவெடுத்தோம். அப்படி இருக்கும்போது தான் நீ தேவையில்லாமல் இவளை காப்பாத்துறதுக்காக வந்திருக்க. இன்னும் சொல்ல போனா நீ ஒன்றும் இவளை காப்பாத்துறதுக்காக வரல, இவளை காப்பாத்துறதுக்காக இவ தான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கான்னு சொல்லுவான். அதாவது இந்த குட்டி பாப்பா ஒரு சாத்தான் தான் அப்படின்னும், இந்த சாத்தானால அவளோட கண்ணால பார்க்க முடியறதையும் பார்க்க முடியும், கண்ணால பார்க்க முடியாத விஷயங்களை உணரக்கூட முடியும். அதாவது இப்போ நம்ம ஹீரோயினை அவள் டார்கெட் பண்ணியிருந்திருக்கா. ஹீரோயின் கூட இருக்கிற எல்லாரையும் அழிக்கவும் போகிறா. அதனால நம்ம ஹீரோயின் என்னென்னலாம் பண்ணுறா, ஏதெல்லாம் பண்ணுறா அப்படின்னு எல்லா விஷயமுமே அந்த பிள்ளைக்கு தெரியும். அந்த மேட்ரை தான் சிம்பிளாக சொல்லியிருந்திருப்பானா. இப்போ நேராக வீட்டுக்கு போன ஹீரோயினும் அந்த பொண்ணு முதல்ல ஸ்கூல்ல இருந்து வரக்கு முன்னாடி அவளோட ரூம்ல இருந்த டாக்குமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் மொபைல் ஃபோனு, அப்புறம் இந்த ஏதாவது மருந்து, கத்தி, இது எல்லாத்தையுமே எடுத்து ஒரு ஸ்டோரேஜ் ரூம்ல லாக் பண்ணி வச்சிடறா. ஒரே ஒரு கத்தியை மட்டும் சேஃப்டிக்காக எடுத்துக்கிறாளா. அப்போ வெளியில பஸ் வர மாதிரி இருக்க இவ்வளோ ஜன்னல் கிட்ட போய் நிற்கும் போது அந்த புள்ள தான் ஸ்கூல் விட்டு வந்துருப்பா. உடனே ஹீரோயினும் அந்த கத்தியை ஒழிச்சு வச்சுக்கிட்டு எதுவுமே நடக்காத மாதிரியே நின்றுக்கிட்டு இருப்பா. அவளை பார்த்தாலே ஏதோ ஒன்று நடக்குதுங்கிற மாதிரி தான் தெரியும். உள்ள வந்து அந்த குட்டி பாப்பாவும் அப்புறம் என்ன எப்பவுமே பிக்கப் பண்றதுக்காக நீங்க தானே வருவீங்க, பிளஸ் இங்க இருந்த போன்ஸ்லாம் எங்க அப்படின்னு அவ பாட்டு கேள்வியெல்லாம் கேட்டுட்டு, சரி இப்படி எங்க அம்மாவை மீட் பண்றதுக்காக போனீங்களே என்ன சொன்னாங்கன்னு ஒரு கேள்வி கேட்பாளா. நான் எப்போ அந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னேன்னு கேட்டதுக்கு, ஓ நீங்க சொல்லலையா, அப்போ நான் கனவு கண்டிருப்பேங்கிற மாதிரி சொல்லுவா. அதுக்கப்புறம் நேராக ஹீரோயின் அந்த ஆர்ஃபனேஜில் இருக்கிறவங்கள போய் மீட் பண்ணிட்டு திருப்பியும் அந்த பிள்ளைய உங்கள் ஆர்ஃபனேஜ்லேயே எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருந்திருப்பாளா. ஏன்னா இங்கே தான் சேர்க்கறதா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் இங்கிருந்து அந்த பிள்ளைய வாங்கிட்டு வந்திருப்பா. ஆனால் அவங்க என்னன்னா, உங்கள் கூட இருக்கிறது தான் பெட்டர்னு சொல்லி நீங்கள் கூட கூட்டிகிட்டு போயிருந்திருக்கீங்க, அப்படி இருக்க நீங்களே வச்சுக்கோங்களேன், எது கொண்டாந்து கொடுக்குறீங்க அப்படின்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஆஸ் யூஷுவல் அந்த பொண்ணை கவுன்சிலிங்காக கூட்டிகிட்டு போயிருந்திருப்பாங்களா. அங்கே மற்ற பசங்க கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ அந்த பொண்ணு திடீர்னு பக்கத்தில் இருக்கிற வேற ஒரு குழந்தையோட காதில் ஏதோ ஒன்று சொல்கிற மாதிரி தெரிய, அது என்னதுன்னு நம்ம ஹீரோனுக்கும் தெரியல. ஆனா இவ ஏதாவது சொன்னாலே அது பஞ்சாயத்து இழுத்து விடுற மாதிரி தானே இருக்கும். அதனால வேகமா அவளோட கையை பிடிச்சிட்டு அங்கிருந்து இழுத்துட்டு போகும்போது அங்க இருக்கிற ஸ்டாஃப்ஸ் ஹீரோயினை பிடிச்சி மிரட்டுறாங்க. என்ன குழந்தைகிட்ட எப்படி பிஹேவ் பண்றேன்னு. அதுக்கப்புறம் ஹீரோயினும் கோவத்துல வந்து லிஃப்ட்ல ஏறக்கு நின்னுகிட்டு இருக்க. இனிமேல் உன்னை இந்த மாதிரியான கவுன்சிலிங்க்கு நான் கூட்டிட்டு வர மாட்டேன்னு சொல்ல, ஏன் கூட்டிட்டு வர மாட்டேன், பதில் சொல்லுங்கிற மாதிரி லிஃப்ட்ல ஏறினதுக்கு அப்புறமா அவ தொடர்ந்து கத்திக்கிட்டே இருப்பாளா. அவ்வளவுதான், ஒரு பாயிண்ட்ல எல்லாம் பயங்கரமா லிஃப்ட் வந்து பிஞ்சுக்கிட்டு கீழே வர மாதிரி எல்லாம் இருக்கும். கட் பண்ணா சேஃபா ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்திருக்காங்க. இருந்தாலும் லிஃப்ட் அவ்வளோ வேகமாக வந்த மாதிரி இருந்திருக்கும் இவளுக்கு மட்டும். அதுக்கப்புறம் ஹீரோயின் அந்த போலீஸ்காரர் இருக்கிறார்ல, அவரை மீட் பண்ணி இந்த மேட்டரை எல்லாத்தையுமே சொல்றா. அந்த பொண்ணோட அப்பா சொல்லியிருந்திருப்பார்ல, அந்த பொண்ணு வந்து ஒரு டீமன் அப்படின்னு எல்லா மேட்டரையுமே சொல்றாளா. ஆனா அந்த போலீஸ்காரர் இது எதையுமே நம்பல. ஒரு பையன் ஒருத்தன் தன்னோட 2 பேரண்ட்ஸையும் போட்டு தள்ளினாங்கல்ல, அந்த கேஸ்ல அந்த பையனுக்கு நைட் டைம்ல வந்து இந்த பொண்ணு கால் பண்ணியிருக்காங்கிற மேட்டரை இவர் நம்புறாரு இந்த போலீஸ்காரர். அன்னைக்கு இவ தான் கால் பண்ணியிருக்கணும், கால் பண்ணிக்கிட்டு பண்ணல அப்படின்னு நம்ம கிட்ட பொய் சொல்றா அப்படின்னு சொன்னதுமே இந்த போலீஸ் ஆஃபீஸர் தான். இந்த குழந்தை வந்து நல்லா பொய் சொல்ற ஒருத்தி, பெரியவங்களை மேனிப்புலேட் பண்ற மாதிரியான ஆளா வேணா இருக்கலாமே தவிர நீ சொல்ற மாதிரியோ இல்ல அவங்க பேரண்ட்ஸ் சொல்ற மாதிரியோ டீமன் ஆளா இருக்காது. லூசு மாதிரி உளறிட்டு இருக்காத, உன்னை எனக்கு ரொம்ப வருஷமா தெரியுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உன் மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னு சொல்லிட்டு போவாப்ல. அவ்வளவுதான். அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் வீட்டுக்கு வந்து அப்புறம் தூங்குறதுக்கு முன்னாடி கதவுல லாக் எல்லாமே போட்டுக்கிட்டு இருப்பா. அப்பதான் ஹீரோயினுக்கும் புரியுது எதனால இந்த பொண்ணோட வீட்லயுமே அவங்களோட அப்பா அம்மா வந்து ரூம்ல லாக் போட்டிருந்திருப்பாங்கல்ல, அந்த லாக் ஏங்குறது இப்பதான் நமக்கும் புரியுது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் வேலைக்கு போன ஹீரோயின் சுத்தமா வேலையில கான்சென்ட்ரேஷனே கிடையாது. ஈவன் ஒரு கிளைண்ட் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அப்படியே பயங்கர ப்ரெஷர்ல இருந்தவ, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா, முதல்ல மூடிட்டு போன வை அப்படிங்கிற மாதிரிலாம் கத்தி விடும்போது இவ அப்படி பேசுறத கேட்ட அந்த பாஸ் இருக்கிறாருல, அவர் வந்துட்டு என்ன புள்ள பயங்கர கடுப்போ, வீட்டுக்கு போக வேண்டியதானே, நேரம் ஆயிடுச்சு, இன்னும் ஏன் இங்க இருக்கிறேன்னு கேட்கும்போது இல்ல எனக்கு வீட்டுக்கு போக விருப்பம் இல்லைன்னு சொல்லுவாளா. அப்போ அந்த பாஸுக்கு ஒரு கால் ஒன்று வரும். அந்த குட்டி பிள்ளையா தான் இருக்கும் போல. இந்தா உனக்கு தான் ஃபோன் வந்திருக்குதுன்னு கொடுக்க, எங்க இருக்கிற சீக்கிரம் வீட்டுக்கு வான்னு அந்த பொண்ணு சொல்லும் போது டக்குன்னு ஹீரோயின் போனை கட் பண்ணி சைட்ல வச்சிருவாளா. நிமிந்து பார்த்தா அந்த பாஸையும் காணும், வேலை பார்த்துட்டு இருந்த யாரையுமே காணும், சைட்ல இருந்த போனையும் காணும். அவள்தான் பக்குன்னு ஆயிருது இவளுக்கு. இது ஒன்றும் கனவுலாம் கிடையாது, தூங்கலாம் கிடையாது, நம்ம ஹீரோயினுக்கு கண்ணு முன்னாடியே நடந்துச்சு, ஆனா நடக்காத மாதிரியும் இருக்கு. ஸோ எப்படியும் அவன் நம்மளை விட போறது இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் திருப்பியும் வீட்டுக்கு போறா. அண்ட் வீட்டுக்கு போகும்போது அந்த பொண்ணு ஹீரோயினுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்திருப்பாளா. ஆனா அவளை இக்னோர் பண்ணிட்டு அப்படியே நேரா ரூம்குள்ள போனவன் ஒரு ஸ்க்ரூ டிரைவரை சேஃப்டிக்காக எடுத்து வச்சுக்கிட்டு பயத்திலே உட்காந்து இருந்திருப்பாளா. வெளியில பயங்கரமா மழைங்கிறத அடிச்சு ஊத்த ஆரம்பிக்க அந்த குட்டி பொண்ணு கதவை தட்டுவா. எனக்கு வந்து பயமா இருக்குதுப்பா, ப்ளீஸ் என்னை உள்ள விடு, நான் உங்கூடயே படுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவ கதவை தட்டிகிட்டே இருக்க, மெதுவா தட்ட ஆரம்பிச்சவ விட்டா கதவை உடச்சிருந்திருப்பா போல, அவ்வளோ ஃபோர்ஸ்ல போட்டு தட்டுவா. அவ்வளவுதான், ஹீரோயின்லாம் பயந்து
பயந்து போயிட்டு மூலையிலேயே ஒளிஞ்சிருந்திருப்பா. அப்ப அவங்க ரூம்குள்ள இருக்கிற கபோர்ட்ல இருந்து ஏதோ சத்தம் வர மாதிரி இருக்குமா, என்னடா இது எப்படா கபோர்டுக்குள்ள வந்தான்னு பொறுமையா கபோர்டு ஓபன் பண்ணி உள்ள இருக்கிற துணியை விளக்குனா அதுக்குள்ள ஒரு பேய். அவ்வளவுதான், அலறி அடிச்சுக்கிட்டு ஹீரோயின் வீட்டுக்கு வெளியில வந்து விழுகிறா. பின்னாடியே அந்த உருவங்கிறத அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர இவளும் வேகமா அங்கிருந்து ஓடி வந்தவ அந்த இடத்துல ஒரு பஸ் ஒன்று இருக்குமா, கமான் கமான் டோரை வந்து ஓபன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பொத்துன்னு உள்ள வந்து விழுந்துடுறா. ஆனா அந்த டிரைவர் ஹீரோயினை திட்டுறாங்க, யாரு உள்ள நீ, யாருமே உன்னை துரத்திட்டு வரல, நீ ஏன் ஓடி வந்துகிட்டு என்னாச்சு கெட்ட கனவா என்ன அப்படிங்கலாம் கேக்குறாப்புல. அதுக்கப்புறம் ஹீரோயினை இறக்கி விட்டுட்டு அவரும் அங்கிருந்து பஸ் எடுத்துட்டு போக ஹீரோயினுமே இனி வீட்லயே இருக்க கூடாதுடான்னு கார் சாவியை ஆல்ரெடி அங்க கார்லயே தான் வச்சுட்டு வந்திருப்பா போல, எடுத்துட்டு கிளம்பலான்னு இருந்தா அந்த பொண்ணு கார்ல இருக்கிறா. என்னை விட்டுட்டு எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியும் அது எதுவுமே நடக்க போறது இல்ல, நான் என்ன சொல்றேனோ அதை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா பொட்டாட்ட உயிரோட இருக்கலாம், என்ன புரியுதா அப்படின்னு முடிய கோதி விடுறா. அடுத்த நாள் ஹீரோயின் திருப்பியுமே அந்த பொண்ணோட அப்பாவை போய் மீட் பண்ணிட்டு மெதுவா கேக்குறா, ஆமா அவளை எப்படி போட்டு தள்ளுறதுன்னு. அவரு தெளிவா சொல்லிடுறாரு, நீ என்ன பண்ணாலுமே அவளால உன்னை பார்க்க முடியும், ஆனா அவ தூங்கிட்டா மட்டும் நீ என்ன பண்றங்கிற விஷயம் அவளுக்கு தெரியாது. ரொம்ப வருஷமா அவ நைட் டைம்ல எங்க கூட இருக்கும்போது தூங்கினதே இல்ல, ஸ்கூல்ல தான் போய் தூங்கிக்கிட்டு இருப்பா. அன்னைக்கு ஒரு நாள் நீ எங்க வீட்டோட கதவை உடைச்சிட்டு உள்ள வந்து அவளை காப்பாத்தினில, அன்னைக்குதான் அவ தூங்குனா, அன்னைக்குமே நீ கண்டிப்பா காப்பாத்த வருவங்கிற அந்த ஒரு நம்பிக்கையில தான் அவ தூங்கியிருந்தா. சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, அவ தூக்கத்துல இருக்கும்போது தான் அவளை நம்மளால ஏதாவது ஒண்ணு பண்ண முடியும். ரொம்ப முக்கியமா அவ எங்கேயாவது முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது உன்னை அவ காயப்படுத்தக்கூடாதுன்னு நீ நினைச்சீன்னா அவளை பார்த்து நீ பயப்படக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பியிருந்திருப்பாரு. சரின்னு ஹீரோயினும் வீட்டுக்கு போனா அந்த குட்டி பொண்ணு அவ பேரண்ட்ஸோட டேப் ரெக்கார்டர் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் எடுத்து வச்சிருந்திருப்பாள்ல, அதை எடுத்து ப்ளே பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பா. அப்போ அப்படியே அடுத்த நாள் காலையில அந்த குட்டி பொண்ணோட அம்மாவை மார்னிங் ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சுட்டு செல்லில் வச்சிருந்துருப்பாங்களா. ஆனா அந்த செல்லுங்கிறது அவளுக்கு ஒரு அவன் மாதிரி தெரிய, அவ்வளவுதான் அப்படியே நெருப்பால எரியிற மாதிரிலாம் அவளுக்கு இருக்கும். பேரலாம் அந்த அப்பங்காரன் இருக்கிறான்ல, அவன் சாப்பிட்டு இருக்கும் போது முன்னாடி உட்காந்துக்கிட்டு இருந்தவன் அந்த குட்டி பொண்ணு மாதிரியே எகத்தாளமா பேசுற மாதிரி தெரிய அவனோட கழுத்துலயே ஃபோர்க்கை எடுத்து சொருகி விட்டுறான். உடனே அங்க இருக்கிற ஆபீசர்ஸும் அவனை பிடிச்சு அடிக்கிறாங்க, மண்டெல்லாம் உடையுது. விஷயம் கேள்விப்பட்டு ஹீரோயின் வேக வேகமா அந்த போலீஸை மீட் பண்றதுக்காக போக, வா அருணாச்சலம் நீ மீட் பண்ண வருவான்னு தெரியுங்கிற மாதிரி அவர் காத்திருந்திருப்பாரு. என்னன்னா நம்ம ஹீரோயினோட மொபைல் போன் இருக்கும்ல, அதாவது வீட்டில் இருக்கிற டெலிஃபோனை தாண்டி ஹீரோயினோட மொபைல் போன், அதுல இருந்து ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டுக்கு அன்னைக்கு நைட்டு அவன் இறந்து போன அன்னைக்கு காலுங்கிறது போயிருந்திருக்கு. நான் ஆக்சுவலி அன்னைக்கு வந்து உன்னோட டெலிஃபோன் நம்பரை வச்சு தான் செக் பண்ணி பார்த்தேன், ஆனா உன்னோட மொபைல் நம்பர்ல இருந்து போயிருக்குது, அப்படின்னா உன்னோட மொபைல் நம்பரை தான் அந்த புள்ள யூஸ் பண்ணியிருக்கணும்னு சொன்ன உடனேமே ஹீரோயின் அவளோட பேக்ல இருந்து செக் பண்ணி பார்க்கறா. எஸ், அவ பேக்ல அந்த மொபைல் போனை காணும். ஸோ அந்த டீமன் இந்த மேட்ரு இது எல்லாத்தையுமே இப்போ அந்த போலீஸுமே நம்ப ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு அடுத்தது என்ன பண்றதுன்னு கேட்கும்போது அவளை போட்டு தள்ளுறதுதான் ஒரே வழின்னு ஹீரோயின் சொல்ல அவருமே அதுக்கு உதவி பண்றேன்னு ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் அன்னைக்கு ஹீரோயின் வீட்டுக்கு போயிருந்திருப்பாளா, போகும்போது வீட்டில் அவளோட திங்ஸ் எல்லாமே சிதறி கிடக்கும். எல்லாத்தையுமே அவள் லைனா பார்த்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்கும்போது அந்த குட்டி பொண்ணோட ரூம்ல நிறைய பேரோட போட்டோங்கிறது இருக்கும். ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டோடது அந்த போலீஸோட போட்டோவுமே இருக்கும். உடனே இவளுக்கு புரிஞ்சிருச்சு அந்த போலீஸுக்கு ஆபத்துன்னு. அதே மாதிரி தான் அந்த போலீஸ் ஏதோ பார்க்கிங் லாட்ல ஒரு கார் எடுக்கிறதுக்காக வந்துருப்பாரா, அங்க ஏதோ ஒரு நாய்ங்கிறது இருக்கும். அவரு கார்ல ஏறும்போது அந்த நாய் கூடயே இருக்கும், அவ்வளவுதான் கடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுது. இங்க ஹீரோயினும் ரூம்ல அந்த திங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அப்ப அந்த பொண்ணோட பெட்டுகளில் இருந்து சத்தங்கிறது வரும். என்னடான்னு பார்த்தா அது ஹீரோயினோட மொபைல் தான், யாரோ போன் பண்ணியிருந்திருக்காங்க. அட்டன் பண்ணி பேசினா அந்த போலீஸ் ஆபீசர் இறந்து போயிட்டாருங்கிற நியூஸ் தான் அவளோட காதுக்கு வந்து சேருது. கரெக்டான நேரத்தில் அந்த குட்டி பொண்ணு டிவி ஆன் பண்ணி ஒரு ப்ரோக்ராமை பார்த்துட்டு இருப்பாளா. கோவத்தில் வந்த ஹீரோயின் டிவியை தள்ளி விட்டு மரியாதையா என் வீட்டை விட்டு போடி அப்படின்னு கத்தி விடும்போது அவ ஜாலியா பாப்கார்ன் தின்னுக்கிட்டு இருப்பாளா. அதையும் தட்டி விட்டுட்டு திருப்பியும் கத்துனா, கத்திக்கிட்டு இருக்காதடின்னு அவ திருப்பியும் பையன் குரல்ல பேசுவாளா. அவள் தான் பயந்து போன ஹீரோயின் வேகமா அவளோட ரூமுக்கு போயிட்டு கதவெல்லாம் தாள் வச்சுக்கிறா. அங்க இருக்கிற டேபிள்லாம் இழுத்து கொண்டு வந்து கதவை நீக்காதபடி வச்சாலுமே வேலைக்கே ஆகல. விட்டா அந்த செவரையே உடைச்சிருப்பா போல. மொத்த நிலவையும் பேத்துக்கிட்டு அவ உள்ள வருவாளா. பயந்து போன ஹீரோயின் அங்க இருக்கிற கட்டல் கடியில ஒளிஞ்சிருந்தா அந்த பொண்ணு அப்படியே ரொம்ப சாஃப்டா கீழே குனிஞ்சு பார்த்துட்டு, எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு சொல் பேச்சு கேட்டுட்டு ஒழுங்கா இருந்தா எல்லாம் கரெக்டா இருக்கும்னு சொல்லும்போது ஹீரோயினும் சரி சரின்னு தலையாட்டுறாளா. அதுக்கப்புறம் ஹீரோயின் மயக்க மருந்து கலந்த ஒரு காஃபி ஒன்று ரெடி பண்ணிட்டு கொண்டு போய் அந்த பொண்ணுகிட்ட கொடுத்தா. அவ அதை வாங்கி குடிச்சிடுறா. அதை வாங்கி குடிச்சிட்டு அவ தூங்கிக்கிட்டு இருக்கும்போது, ஓகே இவ தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அவளை போட்டு தள்ள முடியும்னா இதுதான் கரெக்டான நேரம்னு ஹீரோயின் பெட்ரோல்லாம் ஆல்ரெடி வாங்கிட்டு வந்துருப்பா. கொண்டு வந்து கம்ப்ளீட்டா அவளோட
அவளோட வீடு முழுக்க ஊத்திட்டு நெருப்பால பத்தி விட்டுறான். அவ வீட்டுல ஒரு மீன் வளர்த்துக்கிட்டு இருந்திருப்பா. அந்த ஒரு மீனை மட்டும் சேஃபா வெளியில எடுத்துட்டு வருவாளா. உடனே விஷயம் கேள்விப்பட்டு தீயணைப்பு வீரர்கள்லாம் அங்க வருவாங்க. அதுல ஒருத்தர் வந்துட்டு கவலைப்படாதீங்க, யாருக்கும் எதுவும் ஆகல அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு போவாரா. என்னடான்னு பார்த்தா அந்த குட்டி பொண்ணும் அங்கேயே தான் இருப்பா. எஸ், அந்த குட்டி பொண்ணுக்கு எதுவுமே ஆகல. அதுக்கப்புறம் போலீஸும் அங்க வந்திருப்பாங்க. இப்போதைக்கு இது ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ங்கிற மாதிரி தான் பாக்குறாங்க. இப்போ ஹீரோயினையும் இந்த குட்டி பொண்ணையும் போலீஸ் கூப்பிட்டு வாங்க, உங்களுக்கு டெம்பரரியா ஸ்டே பண்றதுக்காக வேற ஒரு இடத்த நாங்க வச்சிருந்திருக்கோம்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்படி போயிட்டு இருக்கிற வழியில ஹீரோயின் வேற லேன்ல வேகமா வண்டியை ஓட்ட ஆரம்பிக்கிறாளா. மிஞ்சி மிஞ்சி போனா என்ன பண்ணிட போற அப்படின்னு அந்த சாத்தானுமே பயங்கர அசால்ட்டா தான் இருக்கும். கொஞ்சம் கூட பயப்படுற மாதிரியே இல்ல. ஆனா ஹீரோயினா பயமுறுத்துற வகையில, ஆக்சுவலி உங்க அம்மா வந்து அன்னைக்கு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க நீ சொன்னேல, அது பொய் தானே? உன்னை உங்க அம்மாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது, அதனால கார்ல வேகமா கொண்டு போய் எங்கேயாவது சொருகி உன்னை சாகடிச்சிடலான்னு தானே அன்னைக்கு அவங்க வேகமா போனாங்க. எங்கேயாவது குழந்தை பெத்துக்கிட்டா நீயும் உங்க அம்மா மாதிரியே உன்னோட குழந்தைய கொன்னுருவேங்கிற பயத்துல தானே நீயும் குழந்தை பெத்துக்காம இருக்கிறங்கிற மாதிரி உண்மையெல்லாம் புட்டு புட்டு வைக்க, இந்த விஷயங்கள்லாம் ஹீரோயினுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவா பயங்கரத உருவாக்கிரும். இந்த பயம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஹீரோயினோட கண்ணுக்கு பேக் சீட்ல அவளோட சின்ன வயசு உருவம் இருக்கிற மாதிரியும் அவங்க அம்மா இருக்கிற மாதிரியும்லாம் விஷுவல் தோண ஆரம்பிக்கும். ஆனா அப்படி வேகமா ஓட்டிக்கிட்டே இருந்தவ ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அதை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவா. ஆமாண்டி, நாம இன்னைக்கு சாக தான் போறோம், நான் செத்தாலும் சரி இன்னைக்கு உன்னை கொல்லாம விட போறது இல்லைன்னு ஹீரோயின் அவளோட சாவை ஏத்துக்கிறதுக்கு தயாராக அந்த சாத்தானை பார்த்து பயப்படாம இருக்க, ஹீரோயினோட இந்த பயம் இல்லாமங்கிறது அந்த குட்டி பொண்ணுக்கு அந்த சாத்தானுக்கு பயத்தை உருவாக்க ஆரம்பிக்குது. அவ்வளவுதான், ரெண்டு பேரும் ஒன்னா போய் சாவுங்கிற மாதிரி அங்க இருக்கிற ஒரு ஆத்துல கொண்டு போய் காரை இறக்கிடுவாளா. உள்ள மூழ்க மூழ்க தண்ணிங்கிறது கார்ல ஏறிக்கிட்டே இருக்க ஹீரோயின் அந்த பொண்ணு எஸ்கேப் ஆகக்கூடாதுன்னு வச்சு தண்ணியிலேயே முக்குவாளா. அது தன்னோட ஒரிஜினல் உருவத்துக்கு அந்த சாத்தானோட உருவத்துக்குலாம் வரும். இருந்தாலுமே பயப்படாம ஹீரோயின் வச்சு அதை அமுக்கிட்டு கார்ல இருந்து எஸ்கேப் ஆகி வர மறுபடியுமே அது ஹீரோயினை உள்ள இழுக்கிறதுக்காக முயற்சி பண்ணும். இருந்தாலும் ஹீரோயினுக்கு பயம் இல்லாம இருக்கிறது தான் அந்த சாத்தானுக்கு சக்தியை கொடுக்கல. ஆகையால் எப்படியோ தண்ணியில இருந்து தப்பிச்சு மேல வரா. அவ்வளவுதான், எஸ்கேப் ஆயிட்டா. இதுக்கப்புறம் போலீஸ் கிட்ட அவ என்ன பதில் சொல்ல போறாங்கிற மாதிரிலாம் காட்டல. எனிவேஸ், படம் அங்கேயே முடியுது. அந்த சாத்தான் வந்து எந்த குடும்பத்துல இருக்கோ அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க அந்த சாத்தானை பார்த்து பயந்தா மட்டும்தான் அவளோட பவர்ஸ்ங்கிறது நிறையவே வேலை செய்யும் போல. அந்த வகையில அவ தேர்ந்தெடுத்த நம்ம ஹீரோயின் பயம் இல்லாம இருந்த காரணத்தால தான் இந்த இடத்துல அந்த சாத்தானியே காலி பண்ணியிருக்க முடிஞ்சிருக்கு. எனிவேஸ் மக்களே, கண்டிப்பா படம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான படங்களை தொடர்ந்து பார்க்கறதுக்காக சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ யா, தேங்க்யூ.